ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா ப்ரிவ்யூ ஷோக்கு வெல்கம் பண்றேன் உங்களை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ பிடாக். இந்த கேம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசி ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத்ல 7:30 கேம். another brilliant கேம். ரெண்டு பேரும் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கேவை அடிச்சுட்டு ஒரு பவர்ஃபுல் யூனிட்டா வந்துட்டு இருக்காங்க. போலிங்ல ரெண்டு கேமா போலிங் போட்டு, அதாவது செகண்ட் போலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு கேம். பிரில்லியன்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, நேஷனல் ஹைவேல வேற நடக்க போகுது, அடிக்கடி நான் அதை வேற சொல்றேன். அங்க கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிளேயிங் 11 என்ன மாதிரி சூஸ் பண்ண போறாங்க ரெண்டு டீமுமே. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் இந்த கேமை பத்தி. இதுவும் ஒரு சேசிங் கிரவுண்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரிசல்ட்ஸ் ஆல்சோ சே தட். பட் இப்போ 2026 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. சேசிங் பேட்டிங் செகண்ட், பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு 2 ஜெயிச்சிருக்காங்க. சேசிங் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் சேஸ் பண்ணது அந்த பண்ட் ஜெயதேவனுக்கு லாஸ்ட் ஓவரு. சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தே கேவ் இட் அவே. இன்னொரு மேட்ச் இவங்க 216 அடிச்சு ராயல்ஸ் 10 for 5லேருந்து 160 அடிச்சாங்க. த பிச் வில் கெட் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆஸ் த மேட்ச் ப்ராக்ரஸஸ். ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி போலிங் தான் போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 205 இஸ் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இன் ஐபிஎல் 2026 இஸ் ஆல்சோ நாட் பேட். 189. பேட்டிங் செகண்ட் 168 தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எப்படின்னா பவர் பிளேல இங்கே அதான் சொல்லுவேன், இந்த ஒரு கிரவுண்டு மட்டும் மொமெண்டம் அப்படியே வந்துனே இருக்கணும். எந்த ஒரு ஃபேஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒரு 60 வந்தே ஆகணும். 7 to 10 இன்னொரு 40, 10 ஓவர் 100, அதுக்கப்புறம் ஒரு 50, 11 to 15, கடைசியில் ஒரு 55 will take you to 205. The only thing is you don't lose cluster of wickets in each and every phase. பவர் பிளேல 2 போனாலும் 60 வந்துடணும். அந்த மிடில் 7 to 10ல ஒரு விக்கெட் பரவாயில்ல. 11 to 15ல திருப்பி 1 or 2 wickets with the impacts of number 8 bats. ஸோ உங்களுக்கு ஒஸ்ட் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 5 விக்கெட் மேலே போகாமல் ஒரு 150 வேற நம்பர் 8 கேன் பேட்னா 55 ரன் வந்துடும். 205 நீங்கள் தோத்தீங்கன்னா then you batted pathetically because CSK look like sealing the game in 18 overs. அங்கேருந்து அந்த மாதிரி போச்சு. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு இவங்களோட எஸ்ஆர்ஹெச் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் 11 தான் ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ யோர் ஃபீட்பேக்ஸ் இஃப் யூ ஃபீல் எனி அதர் திங்ஸ் வில் சேஞ்ச். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அனிகேத் வர்மா, சலீல் அரோரா ஆர் ஸ்மரன் ரவிச்சந்திரன், the left-handed batsman from Karnataka, Harsh Dubey, Shivang Kumar, Praful Inge, Ishan Malinga, and their impact sub is going to be Saqib Hussain. Saqib Hussain ரொம்ப நல்லா போடுறாரு, இஷான் மலிங்காவும் நல்லா போடுறாரு, பிரஃபுல் இங்கே நல்லா போடுறாரு, நிதிஷ் ரெட்டி சப்போர்ட்டிங் அஸ் ஃபாஸ்ட் பவுலர். 4 bowler இருக்கும்போது they don't need another overseas. That is Dilshan Mozakaf and the shake of it. They want to have 2 spinners. That is Harsh Dubey and Shivang Kumar. அதாவது எப்படின்னா ஓவர் அக்ரெசிவ் கிரிக்கெட் வர்றாங்க டாப் 3 அப்படிங்கும்போது இந்த ஸ்மரன் ரவிச்சந்திரன்றவர் எப்படின்னா டபுள் கியர் பிளேயரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, பியூட்டிஃபுல்லா அடிப்பாரு, பவர் ஹிட்டர் கிடையாது. ஸோ அந்த சலீல் அரோரா இஸ் another explosive player, keeps wickets, but இஷான் கிஷன் himself is a wicket keeper. Klassen is a wicket keeper. So wicket keeping skills will not demand a place for Salil Arora even though I rate him. ஸோ ஸ்மரன் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு கிளாசனுக்கு அப்புறம் நம்பர் 5ல டப்புன்னு ஒரு விக்கெட் ஒரு 8 ஓவரில் 87 for 3னா ஸ்மரன் மாதிரி ஒருத்தரை நீங்க இறக்கிட்டு அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, அனிகேத் வர்மாவை நீங்க பதுக்கினீங்கன்னா ஷிவாங் கேன் ஆல்சோ பேட் அ பிட், ஹர்ஷ் கேன் ஆல்சோ பேட் அ பிட். திஸ் வில் பி த ரைட் காம்பினேஷன்ன்றது என்னோட கருத்து. ப்ளீஸ் ஆட் ஆன் வேர் யூ ஃபீல் யூ நீட் தில்ஷான் மதுஷாங்கா டு get into sharpen the fast bowling attack, or you don't want someone like Smaran Ravichandran and continue with Salil Arora. Please give your thoughts. இல்ல, அதுதான் பியூட்டி ஆஃப் எஸ்ஆர்ஹெச் ஓட போலிங் லைனை பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, பட் தே ஆர் ஆல் டூயிங் தேர் ஜாப், புட்டிங் தேர் ஹேண்ட் அப், சேயிங் எங்க எங்களுக்கு தேவையோ, டீமுக்கு தேவையோ அந்த இடத்துல நாங்க கையை தூக்கி நாங்க பண்ணி கொடுக்குறோன்றத பண்ணி கொடுக்குறாங்க. ஐ டோன்ட் திங்க் இந்த போலிங் அட்டாக் 2 கேம் வின் பண்ணிருக்காங்க பீடா, பேக் டு பேக். ரெண்டுமே கஷ்டமான டீம்ஸ், ரெண்டையுமே வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல
ஒரு ஃப்ளோ இருக்கும்போது போலிங்ல ஐ டோன்ட் திங்க் மதுஷங்கா எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் எனக்கு தோணல இந்த கேம். அண்ட் ஆல்சோ நீங்க சொல்ற மாதிரி ஸ்மரன் ரவிச்சந்திரன் மைட் ஃபைண்ட் அ பிளேஸ் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் விக்கெட் கீப்பிங் நான் என்ன நினைச்சேன்னா, சரி இஷான் கிஷன் டெஃபினட்டா வந்து அவர் வந்து ஃபீல்டிங் பண்ண ஆசைப்படுவார். பிகாஸ் போலர்ஸ் கிட்ட போய் பேசுறதுக்கோ இல்ல வந்து பக்கத்துல நின்று அவங்கள எப்படி சொல்றது ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கோ இல்ல கரெக்டான சேஞ்சஸ் பண்றதுக்கோ அது அவர் ஹெல்ப் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த அதர் சைடு யோசிச்சீங்கன்னா ஹென்ரிக் கிளாசனும் பண்ணுவாரு, இஷான் கிஷனும் பண்ணுவாரு போது இட் இஸ் நாட் கோயிங் டு பி கொஸ்டின் ஆஃப் சலீல் அலோராஸ் பிளேஸ் ஆஸ் அ விக்கெட் கீப்பர்னு நான் நினைக்கல. தே மைட் சேஞ்ச், பட் பண்ணுவாங்களா, வின்னிங் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்களா பொறுத்து தான் பார்க்கணும். டிசி என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ண போறாங்க போய்டா. டிசி இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி வில் ட்ரை டு வின் திஸ் கேம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேம், ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு, அதை வந்து நல்லா எடுத்துட்டு போக பார்ப்பாங்க. கருண் நாயர் இறக்கி விட்டாங்க போன மேட்ச், அது என்ன மாதிரி ஒரு திங்கிங்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா? இப்ப பத்தும் நிசாங்கா ஜாங்கிங் தின் த்ரெட் பெருசா எதுவும் பண்ணல. அவரு கியூட் 30s அடிக்கிறாரு. they will give him another chance. if he doesn't perform then there is a chance Poral might come the next game. so இந்த கேமுக்கு நான் எப்படி போவேன்னா, கேஎல் ராகுல் 11, நிசாங்கா, சமீர் ரிஸ்வி, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, வித்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், நட்ராஜன், லுங்கி எங்கிடி, இம்பாக்ட் சப், முகேஷ் குமார். ஸோ இதுக்கு மேல நான் தான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது லுங்கி எங்கிடி, யூ காட் நட்ராஜன், யூ காட் முகேஷ் குமார், தட் இஸ் 3 குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதுக்கப்புறம் குல்தீப், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம் போது, விப்ராஜ் நிகம் இஸ் ஏபிள் 6th bowler போது இட்ஸ் a right blend mix of fast bowlers and spinners, and விப்ராஜ் நிகம் batting at number 8. that adds teeth to their batting also. இதை தான் அவங்க போனோம். ஐ ஃபீல் சாரி ஃபார் ஆகிப் நபி. அன்பார்ச்சுனேட்லி பேட்டிங் தின்னாவது ஒரு இல்லைன்னா இந்த கருண் நாயர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாம அவங்க இதைத்தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ். இல்ல அவங்க ஆகிப் நபி மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறதுலாம் புரியுது. பட் ஆனா காம்பினேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் கேன் பி த கேம் சேஞ்சர் ஆக்சுவலி ஃபார் டிசி. ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து போலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும் அவருக்கு கொடுக்கக்கூடிய ரோலா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரியே பண்றாரு. அவர் நியூ பால்ல வேணா கூட போலிங் போடுறாரு, அசால்ட்டா நல்ல ஒரு ஸ்லைடிங் பால்ஸ் நல்லா போட்டு டைட்டா வைக்கிறாரு. பேட்டிங் வேணா விட்டு கழட்டிடுவாரு, டமால் டிமில் அடிச்சு விட்டுருவாரு, சீவுறாரு, நவுந்து இந்த பாயிண்ட் மேல அடிக்கிறது, அந்த ஷாட்லாம் பயங்கரமா அடிப்பாரு. நீங்க சொல்றீங்க அவர் நம்பர் 3ல ஆட வைங்க செமையா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, அதை கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இவங்க வந்து ஆகிப் நபியை தவிர விப்ராஜ் நிகம் ஆட வைப்பாங்க அந்த 11லன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் பிரில்லியன்ட் கால் பிடா. போன கேம் நீங்க வந்து யூஆர் ஆல் saying that விப்ராஜ் நிகம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. பட் ஆனா அவங்க தே கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி கருண் நாயர், பிகாஸ் லாஸ்ட் இயர் கருண் நாயர் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல அட்லீஸ்ட் இவர் ஏதாவது வில் ஸ்ட்ரைக் சம்திங்ன்றத அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அனுப்புனாங்க. அண்ட் ஆல்சோ இஸ் ஆல்சோ கமிங் ஃப்ரம் வெரி குட் டொமஸ்டிக் சீசன். லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸாவே இஸ் பீன் அமங்ஸ் த ரன்ஸ் இந்த டொமஸ்டிக் லெவல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆல்சோ கேன் டேக் ப்ரெஷர். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் கூட யோசிச்சிருக்கலாம். பிகாஸ் just that they don't want to bat Samir Rizvi at number 3 இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா அபிஷேக் போரலே இறக்கி விட்டுருக்கலாம். அந்த சேஞ்ச் இந்த கேம் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும் பார்க்க. அண்ட் யூனிட்டாவும் நல்லா செட்டும் ஆகும் டீம். ஸோ அதுக்கப்புறம் டெப்த்ல மீன் உங்க பேட்டிங் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பவரும் இருக்கு விப்ராஜ் நிகம் கீழே வர்ற பட்சத்துல. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணா நல்லா இருக்கும். போலிங் ஆன் பேப்பர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் டீம்ஸ்ல எல்லாத்துலயுமே போனீங்கன்னா பேலன்ஸ்னு ஒண்ணு நம்ம ஒரு 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 பிராக்கெட்ல பேலன்ஸ்னு எழுதணும்னா அதுக்கு பக்கத்துல டிசியோட பேர் தான் எழுதணும். ஏன்னா அவ்வளவு பேலன்ஸ்டான ஒரு ஸ்குவாடு, பியூட்டிஃபுல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு போலர் இன்னொருத்தர, ஒரு பேட்டர் இன்னொருத்தர, பினிஷர் இருக்கு, டாப் ஆர்டர்ல ஆள் இருக்கு, நம்பர் 4 நம்பர் 3ல பேட்டிங் ஆடுறதுக்கு ஆள் இருக்கா, சமீர் ரிஸ்வி சம ஃபார்ம்ல அவர் இருக்காரு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்பின் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ பட் இவங்க நடுவுல கொஞ்சம் அப்படியே லேக் பண்ணாங்க. பட் திருப்பி வந்து அந்த கையை திருப்பி டைட்டா இழுத்து பிடிச்சிருக்காங்க. இந்த கேம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். இங்க வின்னிங் ரேஷியோ எப்படி இருக்க போகுது அண்ட் எட்ஜ் யாருக்கு கொடுக்க போறீங்க, வின் ஃபேக்டர் என்ன மாதிரிலாம் இங்க ப்ளே பண்ண போகுது? இங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நொறுக்கணும். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நொறுக்கியே ஆகணும். ஏன்னா எந்த ஃபேஸ்லயும் இங்க மொமெண்டம் போவே கூடாதுன்னு சொன்னேன். சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் ஹைதராபாத்ல ஆடினது. சிஎஸ்கே
11 for 3. SRH 112 for 3. ஒரு ரன் வித்தியாசம். ஓகே, இப்போ நீங்க அந்த டாப் 3ன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா எவ்ரி செகண்ட் கேம் அடிக்கிறாரு. ஹெட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பார்க்கை காட்டுறாரு. போன மேட்ச் 30 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. இஷான் கிஷன் இஸ் இன் ரிச் ஃபார்ம். கேஎல் ராகுல் இஸ் கேஎல் ராகுல். பத்தும் நிசாங்கா is not consistent. Samir Rizvi is not enjoying his number 3 spot. That's a bottom line. All the runs he scored has come at number 4. நீங்க சொன்ன மாதிரி அது ஷிஃப்ட் பண்ண அப்புறம் அந்த ஒரிஜினல் சமீர் ரிஸ்வியை பார்க்கலன்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பிளட்ஸ் டெஃபினட்டா எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு டீமை நீங்க நிறுத்தணும்னா பவர் பிளேல எப்படி போலிங் போடுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎஸ்கே பவர் பிளேயோட போலிங்ல 75 for 2, எஸ்ஆர்ஹெச் போலிங்ல 76 for 3. அப்படிதான் ப்ளீட் ஆகும். ஒரு விக்கெட் கூட ஒரு ரன் கம்மி, பட் 6 ரன் எஸ்ஆர்ஹெச் கெயின். எஸ்ஆர்ஹெச் டிட் தட் ஆல்சோ. இங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு நியூ அட்டாக்கு, பட் தேர் ஸ்கில்ஃபுல். இஷான் மலிங்கா, பிரஃபுலிங்கே, சக்கீப் ஹுசைன், தேர் ஸ்கில்ஃபுல். இவரை ஹர்ஷ்துபேவும் சிவாங் குமாரையும் கொண்டு வர மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஐ வில் ஆல்சோ நாட் சஜஸ்ட் தட் இன் பவர் பிளேல வேணா அதை நான் வந்து லெஃப்ட் ஹேண்டர் கொடுக்காதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ரொடெக்ஷன் ரொம்ப கம்மி. இங்கே பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் இஸ் bowling very well. Lungi Engidi is bowling very well. Natarajan is not a great power play bowler, but he can bowl. ஆக்கிபை எடுத்துன்னு வந்தாதான் இவங்க அந்த தப்பை என்ன பண்றாங்க, ஆக்கிபுக்கு 3 ஓவர் கொடுத்துட்டு லுங்கிக்கு 6வது ஓவர் தான் கொடுக்குறாங்க. தென் தட் அட்டாக் லுக்ஸ் பெனட்ரேஷன் லிட்டில் பிட் லெஸ். ஸ்டில் ஐ வில் கிவ் த எட்ஜ் டு டெல்லி. பட் அந்த எட்ஜ் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஓவர் எட்ஜ் நிறைய நினைக்கிறதுனால I feel SRH will go with a 52-48 edge against Delhi Capitals. Vicky, please give me your edge. இன்ட்ரெஸ்டிங் பிடாக். நான் நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் மேல கொஞ்சம் இன்க்ளைன் ஆவீங்கன்னு நினைச்சேன், பட் ஆனா எஸ்ஆர்ஹெச் மேல இன்க்ளைன் ஆயிருக்கீங்க. ஐ திங்க் இட் இஸ் த போலிங் மைட் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் தான் நினைக்கிறேன். ஏன்னா கேம்ஸ் வின் பண்ணிட்டு வராங்க. அஃப்கோர்ஸ் இஃப் தே கேன் கிவ் unbelievable start na, there is absolutely no one is going to stop them. But I have different opinion on this, Dog, because I feel in the ground la vandu there is a balance between where you have to be destructive, also you have to be very cautious in not losing too many wickets in the first 10 overs. So on the 11 to 20 தான் கேமே இருக்கு இந்த கிரவுண்ட்லன்னும் போது 205 சொல்லிருக்கீங்க வின்னிங் ஸ்கோர். பட் ஐ திங்க் the balance is also very very important நினைக்கிறேன். DC has the fair share of ஓப்பனிங்லயும் அந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இவங்களவுக்கு இல்லைனாலும் அஃப்கோர்ஸ் தே கேன் கன்சாலிடேட், லைக் ஹவ் ஐ செட் டு சிஎஸ்கே. இவங்களுமே கன்சாலிடேட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா கேஎல் ராகுலும் நல்ல டச்ல இருக்காரு, 10 நிசாங்காவும் டீசன்ட் டச்ல இருக்காரு. ஆல்சோ சமீர் ரிஸ்வி கேன் ஹர்ட் யூ இன் கமிங் அட் நம்பர் 4. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் ஆர் டூயிங் வாட் உலகமே பாக்குது அவங்க என்ன பண்றாங்கன்றத. பயங்கரமா ஆடுறாங்க, கேம்ஸை வந்து ஈஸியா க்ளோஸ் அவுட் பண்றாங்க, கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால ஐ ஃபீல் ஆல்சோ த ஸ்பின் இஸ் ஹெவியர் ஆன் த டிசி சைடு நான் நினைக்கிறேன். ஸ்பின்ல வந்து டிசி ஹெவியா இருக்காங்க, provided Natarajan and the fast bowling co can get it right. Lungi and Natarajan can get it right. It is going to be very difficult for Abhishek Sharma and the rest of the batters who are very destructive. So I am going to go with an edge of 51-49 to DC this game. Again எதிரும் புதிருமா போறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிரில்லியண்டா பீடாக் அவரோட சமிஷனை கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு என் மூளைக்கு எட்டிய அளவுக்கு இதுதான் அந்த பேலன்ஸ்ல வந்து டிசி கொஞ்சம் எட்ஜ் முன்னாடி அப்படி தலையை நீட்டுறாங்களோன்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த எட்ஜ் கொடுத்தேன். 2 கேம் சேஞ்சஸ் கொடுக்க போறீங்க பீடாக், உங்க ஒரு டீம்ல இருந்து கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். யோசிக்காம கேஎல் ராகுல ஒவ்வொருத்தரையும் எடுப்பேன். he decides to get out, he gets out. I feel that the young inexperienced bowling of SRH, he will really take it on. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் வந்து ட்ரெய்லர் காமிச்சுனே இருக்காரு, எப்போ முழு படம் வரும்னு தெரியாது. அதனால என்னோட எஸ்ஆர்ஹெச் ஓட கேம் சேஞ்சர் டிராவிஸ் ஹெட், டெல்லி கேபிட்டல்ஸோட கேம் சேஞ்சர் கேஎல் ராகுல். ப்ளீஸ் விக்கி, இப்போ உங்க இதை கொடுங்க கேம் சேஞ்சர்ஸ். போன கேம் அபிஷேக் சர்மா கொடுத்தா அடிச்சாரு. இந்த கேம் இஷான் கிஷன் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேஎல் ராகுல். அகைன் ஐ எம் ஆல்சோ பிக்கிங் கேஎல் ராகுல் ஃப்ரம் டிசி. ஸோ இதுதான் எங்களோட கேம் சேஞ்சஸ். உங்களோட கேம் சேஞ்சஸ் யாருன்றத காமெண்ட்ஸ்ல போடுங்க, பாப்போம் நீங்க சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு. ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி பீடாக். டிராவிஸ் ஹெட்டை பத்தி சும்மா ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் ஃபிளா ஏதாவது இருக்கா? ஏன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு வர காலமா? குயிக்கா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உடனே ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடுவேன். அதாவது அவரோட ஸ்ட்ரென்த்தே ஆஃப் சைட் தான். ஓகே, ஆஃப் சைட்ல இங்க எத்தனை பேர் நிறுத்தினாலும் பைசெக்ட் பண்ணினே இருப்பாரு. இப்ப பிரிடாமினா ரொம்ப நிறைய பிக்கப் புல்ஸ் அடிச்சு அவுட் ஆறாரு.
இப்ப எப்படின்னா நீங்க 5 பேர் ஆஃப் சைடு ரிங்ல இருந்தாலும் மேல போவாரு, பாயிண்ட் மேல வீசுவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. இப்ப அந்த 5 பேர் அங்க இருக்காரு, கேப் 2-3 பால் பியர்ஸ் பண்ணல. நைஸ் டைம் டு கோ அக்ராஸ் த லைன், இஸ் குட் அட் இட். பட் அவர் மெயின் ரன் ஸ்கோரிங் ஏரியாஸ் இந்த பாயிண்ட், பேக்வர்ட் பாயிண்ட், கவர்ஸ் தான் பவர் பிளேல. அவர் என்ன பண்ணும், பரவாயில்ல 2-3 பால் எனக்கு கேப்ல பண்ணலாம், 1-2 பால் போதா போகும், இல்லை தூக்கி மேல அடிக்கணும் ஆஃப் சைட்ல. என்ன கோ பேக் டு இஸ் ப்ளூ பிரிண்ட். இட்ஸ் நாட் அபவுட் டெக்னிக்கல். இப்போ பூரான ரஷீத் கான் உங்களுக்குலாம் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக அந்த ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டுக்கு வந்துருவேன். இட்ஸ் நாட் த டெக்னிக், ஷார்ட் செலெக்ஷன் இஸ் வாட் இஸ் லெட்டிங் இம் டவுன். ஸோ இஃப் தட் இஸ் த கேஸ், ஐம் ஷூர் தட் வில் கெட் பேக் டு இஸ் எலமெண்ட்ஸ் பிகாஸ் இட்ஸ் நோ ப்ராப்ளம் டெக்னிக். பிரில்லியன்ட் பிடாக். ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. கிராசியா ஜோதி 9543 கேட்டிருக்காங்க. ஹாய் பிடாக், பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். CSK has managed bowling impressively last 3 matches. CSK's problem is actually batting. Every match we have lost, our batting did not come to the party, including yesterday. Balls being wasted is a major issue. Why is it that we aren't able to capitalize our starts? Why is our batting problem not being touched up by most commentators? What are we missing in spite of a powerful lineup? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, போலிங்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பேட்டிங் தான் ஆக்சுவலா பிரச்சனையா இருக்கு. 3 கேம் தோத்துருக்கோம், பேட்டிங் போன கேமும் அடிக்கல, அதனாலதான் வந்து நம்ம வந்து கேமை ஜெயிக்க முடியல. பேட்டிங்கை பத்தி யாருமே பேச மாட்டேன்றீங்களே, என்ன பிரச்சனையா இருக்கும்? பவர்ஃபுல்லா இருக்கு லைன் அப், பட் ஆனா டெலிவர் பண்ண முடியலையே, ஏன்னு கேக்குறாங்க. அது பேட்டிங் ஆர்டர் தப்பா இருக்கிறதுனால தான். ஒன்னு சொல்றேன், அன்பார்ச்சுனேட்லி ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் ஃபெயிலிங். இவ்வளவு வருஷமா ஐபிஎல் பாக்குறீங்களா, ஃப்ரம் த டைம் இஸ் ஓப்பனிங் த பேட்டிங் ஃபார் சிஎஸ்கே, 6 மேட்ச்ல ருத்துராஜ் கெய்க்வாட் 30 ரன் கூட தாண்டாம எத்தனை வருஷம் பார்த்திருக்கீங்க நீங்க? ரொம்ப விரல் விட்டே எண்ணலாம். ஸோ இது வந்து இட் கேன் ஹேப்பன் டு எவ்ரி பிளேயர். ஓகே, சஞ்சுவும் பார்த்தீங்கன்னா முதல் 3 மேட்ச் அடிக்கல, அதுக்கப்புறம் ஒரு 100 அடிச்சாரு, ஒரு 40 அடிச்சாரு, போன மேட்ச் ஃபெயில் ஆயிட்டு. தட் இஸ் ஃபைன். தட் டூ இஸ் வெரி பவர்ஃபுல் பேட்டிங் லைனப். இப்போ இவர் வந்து ஆயுஷ் மாத்திர ரூல்ட் அவுட் ஃபார் 3 வீக்ஸ். தலை ஃபிட் ஆறாரா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும், நம்பர் 3 வந்து சர்ஃப்ராஸ் கானை இறக்கணும், நம்பர் 4 வந்து டிவால்ட் பிரீவிஸ் வரணும், நம்பர் 5 சிவம் தூபே வரணும். டே புரிஞ்சுக்கோங்கடா, சிவம் தூபே இஸ் நாட் அ பினிஷர், இஸ் பெட்டர் ஸ்பின் ஹிட்டர் தேன் அ ஃபாஸ்ட் பவுலிங் ஹிட்டருங்கும் போது சிவம் தூபே வந்து இந்த 9 to 14 ஓவர்ஸுக்குள்ள அவரோட என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும். வந்த உடனே ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ற மாதிரி. இப்ப போன தடவை என்ன பண்ணாங்க, எவ்ரி ஒன் இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் த பொசிஷன். வில் யூ எவர் வாண்டட் டு see a guy like டிவால் பிரீவிஸ் பேட்டிங் at number 6? டிவால் பிரீவிஸ் முன்னாடி இப்போ. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ மாத்திரை வரல, தோனி ஃபிட் ஆயிட்டாருன்னா தோனி வில் கம் இன் an impact sub to end that last 4-5. நான் திருப்பி சொல்றேன், 3 ஓவர்ல 40 ரன் இருக்கு. வாட்டனுக்கு பதில இம்பாக்ட் சப்பா தோனி வந்திருந்தாருன்னா மேட்ச் என்ன நடந்திருக்கும் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு பயங்கர க்ளோஸ் அப் இருப்போம், இல்லைன்னா ஜெயிச்சிருப்போம். இதை தவிர வேற எதுவுமே நடந்திருக்காது. பட் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் இல்ல பேடாக்குவீங்களா? அந்த பர்சன்டேஜ் தான் ஜாஸ்தி, ஜெயிக்கிற பர்சன்டேஜ் தான் ஜாஸ்தி. ஸ்டில் ஹி இஸ் கிளியரிங் தி பவுண்டரி, நல்ல ஸ்வீட்டா அடிக்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா, the first and foremost thing you have to understand the entry point of every place where they succeed. Ruturaj entry point is only opening the batting. Unfortunately has not come good. சஞ்சு சாம்சன் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்ப இவர் போயிட்டாருன்னா, ஒருவேளை தோனி வந்துட்டு இல்ல இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு நான் இன்னும் ஃபிட் ஆகலைன்னா, நம்பர் 3 ஸ்டில் ஹேஸ் டு பி சர்ஃப்ராஸ் கான், நம்பர் 4 ஹேஸ் டு பி பிரேவிஸ், நம்பர் 5 தூபே, அண்ட் நம்பர் 6 ஹேஸ் டு பி ஊர்வில் பட்டேல். ஊர்வில் பட்டேலால எங்க வேணாலும் ஆட முடியும். 7 over 10ன்னா இட் லுக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ். நீங்க சரியா யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க உங்களோட பேட்டிங் லைனப்ப. போன தடவை என்ன பண்றாங்க, குரு ஜப்னீத் சிங் டிஎன்பிஎல்ல எவ்வளவு 6 அடிச்சு பார்த்துருக்கேன் தெரியுமா நானு. அவரை இம்பாக்ட் இது பண்ணிட்டு முகேஷ் சௌத்ரிய பேடு கட்டுன்னு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் என்ன தெரியுது உங்களுக்கு, உங்க பிளேயரை பத்தியே உங்களுக்கு என்ன ஒரு கேப்பபிலிட்டி என்ன? நான் திருப்பி சொல்றேன், குரு ஜப்னீத் சிங் 3 பால் இருந்ததுன்னா ஒரு 6 அடிச்சிருவார் கடைசி ஓவர்ல. இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். பட் இஸ் பீன் இம்பாக்ட் சப்ட் அண்ட் முகேஷ் சௌத்ரி ஸ்டில் தேர். விஷயமே எனக்கு புரியல ஒரு சிலது. இவங்க கேட்கறது ரொம்ப கரெக்ட். இன்னும் ஒன்னு சொல்றேன் பாருங்க, நீங்க வந்துட்டு ஒரு 10 குதிரையை வச்சிருக்கீங்கன்னா அது கரெக்டா கடிவாளம் போட்டு எப்படி அடிச்சா ஓடும் தெரிஞ்சாதான் அந்த குதிரை ஓடும். அந்த குதிரையை நீங்க கசமிசன் மிரட்டி கிரட்டி இதெல்லாம் சூடெல்லாம் போட்டீங்கன்னா ஓடாது, உட்காந்துரும். அந்த மாதிரிதான் இவங்களுக்கு நடக்குதே ஒழிய உங்களுக்கு யாரோட என்ட்ரி பாயிண்ட் எப்பனே உங்களுக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஃபியூ டேஸ் வில் கம் டு நோ. Thursday they are playing Mumbai Indians in Wankhede.
தோனி ஃபிட் ஆவாரா இல்லையான்னு தெரிஞ்சு. தோனி ஃபிட் ஆகலான்னு பேஸ்ட் ஆன் தட் திஸ் ஷுட் பி the playing 12. If Dhoni is fit, he should be an impact sub. Still, this should be the batting order. அவங்க கேட்குற கொஸ்டின் ரைட். இஃப் யூ ஒன்லி கெட்டிங் த என்ட்ரி பாயிண்ட் ரைட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பேட்ஸ்மேன் யூ வில் சக்சீட். விக்கி, இஃப் யூ ப்ளீஸ் வாண்ட் டு ஆட் ஆன் ஆல்சோ கிவ் த க்ளோசிங் தாட்ஸ். உர்வில் பட்டேல் ஒரு வெஸ்ட்ல வளர்ந்த பிளேயரு அண்ட் டாப் ஆர்டர் ஓப்பனிங்லாம் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. அவர் தான் நம்பர் 3 ஆடுவாருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இதே சர்ஃப்ராஸ் கான ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுவாங்க. வேணும்னா என்ட்ரி பாயிண்ட்ஸை கொஞ்சம் ஏர்லியா எடுத்துன்னு வருவாங்க. பிரெவிஸ நம்பர் 4, சிவம் துபே நம்பர் 5. அதுக்கப்புறம் திருப்பி யார் ஆட போறாங்கன்னு தெரியல. அகில் ஹுசைன் கண்டிப்பா ஆடணும். அவர் ஆடுவாரா என்னன்றது தெரியல. அண்ட் என்ன சொல்லுவோம் நம்ம வாங்கேடையில வாங்கடா டே அப்படின்ற கிரவுண்ட்ல ஃபிங்கர் ஸ்பின். அது பீடாக் நீங்க சொல்லி கொடுத்த தாரக மந்திரம் மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கேடால மேட்ச்னாலே யாரு ஃபிங்கர் ஸ்பின்னு தேடுது எனக்கு 11ல. பிரில்லியண்டா சம பண்ணீங்க பீடாக். சிஎஸ்கேக்கு ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு. இந்த இன்ஜூரிஸ் ஹாஸ் பீன் அ ரியல் கன்சர்ன் ஃபார் சிஎஸ்கே திஸ் சீசன். எப்படி கேகேஆருக்கு ரொம்ப ஒரு 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 பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னியா இருக்கும். அந்த விஷயத்துல இன்ஜூரிஸ் இங்கேயுமே நிறைய ஸ்டாக் அப் ஆகுது. நிறைய ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி வராங்கன்னு பார்ப்போம். பிரில்லியன்ட் கொஸ்டின், பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன் பிடாக். இந்த கேமுக்கு ஒரு ஒரு க்ளோசிங் தாட்ஸ். how important is this win going to be for both the teams? ஏன்னா எல்லா கேமும் இப்படி சொல்றிய நீ அப்படின்னு கேட்டா ஐபிஎல் அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லா டீமுக்குமே ஒரு 2-3 வின் பண்ணி வச்சிருக்கிறதுனால யாருமே ஈஸியா கம்ஃபர்டபுளா மேல இல்ல. Before going to that Urul Patel பத்தி சொன்னீங்க, my most important thing is where Brevis and Dubey bat. Let Urul bat at number 3. It has to be Brevis at 4, Dubey at 5 and then Sarfraz Khan 6. இந்த பிரெவிஸ் துபேவி நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா டீம் வில் பெர்ஃபார்ம். ஸோ ஐ டோன்ட் மைண்ட் ஊருல் பேட்டிங் அட் நம்பர் 3. அதாவது ரெண்டு டீமுமே நவ் தே ஆர் பிளேட் 5, 1, 3, லாஸ் 2. போத் த டீம்ஸ் கோயிங் இன்டு திஸ். 6 மேட்ச் நீங்க 4 ஜெயிச்சீங்கன்னா டாப் 4 வந்துருவீங்க. இந்த முதல் 6 மேட்ச்ல நீங்க 7 மேட்ச்ல டாப் 4 வந்துட்டு அப்படியே அதை கன்சாலிடேட் பண்ணினே வந்து கடைசி 2 மேட்ச்ல ஒரு அடி அடிச்சீங்கன்னா குவாலிஃபை ஆடுவீங்க. That is where the 2 points becomes very critical because SRH is playing a team, DC is playing a team, and the opposition are in the same, on the points table as far as number of matches are concerned, number of wins are concerned, number of defeats are concerned. அப்படிங்கும் போது நான் தான் சொல்லுவேனே, கடைசி வரைக்கும் every match is going to be important. 10 டீம் 14 மேட்ச் they are playing before getting into the playoffs. One game can literally burn out your playoff qualification. நீங்க சொல்ற மாதிரி it becomes very very important. எனக்கு என்னமோ அந்த டிசியோட பேட்டிங்ல bowling they are the best. DC will go to the playoffs சொன்னவன் நானு. அந்த கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்கு. and they are playing the wrong combination. சொல்ற மாதிரி இந்த விப்ராஜ் நிகம அந்த அசுதோஷ் சர்மாவும் கொண்டு வருவாங்களா தெரியாது. whether they are going to stick on with கருண் நாயர் and ஹாக்கிம் நபிதாரன். இவங்க கண்டிப்பா ஹர்ஷ் தூபே கொண்டு வருவாங்க. they would have realized that a mistake they have done by picking Livingston. It's going to be a cracker of the match. I have given a DC a slender edge. SRH slender edge. Our DC slender edge கொடுத்திருக்காரு. இதை அவர் கரெக்டா இது பண்ணிட்டேன்னா you will surely be 100% accurate. பாப்போம். 99 is not a bad score, but 100 is always 100. The difference between half century and a century சொல்லுவாங்க. We'll come back and do a detailed review on which team just further enhance the chances of getting into the playoffs அப்படின்னு in Rajiv Gandhi Stadium with your very own 99% Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.